எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? மண்டே இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா வில்லேஜில் வந்து கத்திரிக்காய் கிடையாது, தக்காளி கிடையாது, இந்த மாதிரிலாம் வந்து அப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு நான் செஞ்சு சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீட்டியில் பார்த்தா ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் சமைக்கலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். சரிங்களா? அது எப்படி சிம்பிளாக சீக்கிரம் செய்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு வீடியோ. வாங்க. 3 தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, பூண்டு. தாளிக்கிறதுக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு தனியாக நம்ம போடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? அப்படியே வேக வச்சாலும் வரும், தோல் வந்து இதாகும். அதனால் வந்து தக்காளி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்குவோம். தக்காளியில் வந்து இந்த இதை மட்டும் தனியாக எல்லாம் கட் பண்ணுவாங்க. நான் எப்பயுமே அதை கட் பண்ணுறதில்ல, அப்படியே போட்டுறதுங்க. அந்த இடம் வேகாது, அதை சாப்பிட்டா கல்லீரல் வரும்னு சொல்லி யாரும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தக்காளி அலாசிட்டேன், நீங்களும் அலாசிக்கோங்க. பச்சை மிளகா வந்து நம்ம ஓரளவுக்கு தக்காளி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா போட்டிங்கன்னா அது காரமாக சுருக்குன்னு இருக்கும். பச்சை மிளகா வந்து இப்படியே இந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போட்டுடலாம். நான் 3 தக்காளிக்கு 3 பச்சை மிளகா போடுறேன், ஒரு 10 பல்லு பூண்டு போடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றணும் வேகத்துக்கு. தண்ணி ஊற்றியாச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா அது இதாயிரும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகம் போடணும். கொஞ்சம் தூள் மஞ்சத்தூள் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, ஃபுல்லாக வேகட்டும். வேகும் போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த தக்காளி கரைஞ்சி வரும். அந்த நேரத்தில் கொஞ்சம் மிளகாய் பொடி போடணும், அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிடலாம். இப்போ நல்லா கொதிக்க வந்துருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் உரிச்சதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு தாளித்து கொட்டிடுறேன். தாளித்து கொட்டுறதுக்கு வந்து கடுகு, சீரகம், அப்புறம் வெங்காயம், வரமிளகா, அவ்வளோதான். இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுங்க. அவ்வளோதான், கடையலாம். கடையிறதுக்கு வந்து நம்மளோட பூரிக்கட்டையை தான் கடைவேன், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் தான் எனக்கு கடைஞ்ச பழக்கம். கீழே இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சு கடைஞ்சிடலாம். வாங்க கடைவோம். இங்கே பாருங்க, செமையா. வாங்க கடைவோம். தக்காளி தானே சீக்கிரமாக கடைஞ்சி பாருங்க, நல்லா நெகு 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 நெகுன்னு இதாகுதுன்னு. இதே நம்ம அந்த கட்டையில் வச்சு பண்ணும் போது இது எல்லாமே இதாகாது. பச்சை மிளகாலாம் பீஸாக போயிடுச்சு. இப்போல்லாம் யார் கடையிறாங்க? உட்காந்து கடைஞ்சி பருப்பு வச்செல்லாம் ஒரு இதே இல்லை. பருப்பு வந்து விசில் விட்டுறாங்க, அப்படியே எடுத்து இது பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டா எவ்வளோ நல்லது. இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா இந்த குழம்பு. தக்காளி அந்த இது பண்ணால் கூட இவ்வளோ டேஸ்ட் வராது. பாருங்க, இந்த மாதிரி நெகு நெகு நெகுன்னு கடைஞ்சி சும்மா சுடு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். சரி, ஓகே. ஓகே கைஸ், நானும் வந்து கடைஞ்சிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது சுடு சாப்பாடு இது கூடலாம் வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு தடவைனாச்சும் இதை செஞ்சுருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாப்பாட்டில் போட்டு அப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்பளத்தை இது வச்சுட்டு வேறு லெவலில் இருக்கும். சரி, ஓகே. இந்த